Hey guys, welcome to 24 frames. சம்மர் வந்தாச்சு, உங்களுக்குலாம் வெக்கேஷன்ஸ்க்கு நிறைய பிளான்ஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் வெக்கேஷன் பிளானர் என்னவா இருக்க முடியும்? அதாவது பக்கத்துல இருக்க தியேட்டர்ஸ்க்கு போய் நல்ல ஒரு தரமான படத்தை பார்க்கறத விட ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் வெக்கேஷன் பிளானர் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணலைங்க. அண்ட் இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூவி இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு கிரேட்டர் டிமாண்ட் இருக்கு மூவிஸ் மேக்கிங்க்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் எல்லாருமே தியேட்டர்ஸ்க்கு போய் படம் பார்க்கறது ரொம்பவே ஒரு அதிகமா விரும்புறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதே மாதிரி படம் எல்லாம் வந்த உடனே அதாவது இமீடியட்டாவே போயிட்டு மக்கள் தியேட்டர்ல போய் படத்தை பார்க்கணும் அப்படிங்கறதுல ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் நிறைய நாள் யோசிக்கிறது உண்டுங்க, மக்கள் எல்லாரும் அவங்களுடைய பிஸி ஷெட்யூலையும் தாண்டி படங்கள் போய் எப்படி என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கிறது தான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபேக்டர் தான், அதாவது படங்கள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப என்டர்டைனிங்கா இருக்கு அப்படிங்கிறது தான் அதுக்கு ஒரு மேஜர் ரீசனா இருக்க முடியும். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? அண்ட் சீரியஸ் மூவியோ இல்ல காமெடி மூவியோ எந்த வகையான மூவியா இருந்தா என்ன, படங்கள் எல்லாமே நல்ல ஒரு என்டர்டைனிங் ஃபேக்டரா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே ஷூட்ஸ் எல்லாத்தையும் உதறி போட்டுட்டு அண்ட் ஏதாவது ஒரு கவுச்ல ஓடி போய் உட்காந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டிவிடியை பாக்குறத விட ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் என்னவா இருக்க முடியும்? நல்ல என்டர்டைனிங் ஃபேக்டர் அதுதான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி படங்கள் எல்லாம் வெறும் என்டர்டைன்மெண்ட்காக மட்டும் இல்ல, நிறைய இன்ஃபர்மேட்டிவாவும் எஜுகேட்டிவாவும் நிறைய மூவிஸ் இருக்கு. எந்த கேட்டகரி மூவிஸா இருந்தா என்ன, பாக்குற ஆடியன்ஸ்க்கு நல்ல என்டர்டைனிங்கா தான் இருக்கும் அப்படின்றதுல there is no doubt about it. சரி வாங்க இப்ப இந்த வார நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய ஆடியன்ஸ் இருக்கிறதுனால ஆக்சுவலி படங்கள்லாம் நல்ல தரமான படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கு பிலிம் இண்டஸ்ட்ரீஸ் தான் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதே மாதிரி நிறைய சமயத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2-3 படங்கள் எல்லாமே சேர்ந்து ரிலீஸ் ஆகப்படுது. அண்ட் இன்னைக்கு இருக்கிற வேர்ல்ட்ல பிலிம் இண்டஸ்ட்ரியில நம்மளுக்கு ஒரு புயல் வீசுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அனிமேட்டட் மூவிஸ் அப்படிங்கிற ஒரு புயல் வீசுது. அனிமேட்டட் மூவிஸ் பாத்தீங்கன்னா 8 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் எந்த ஒரு ஏஜா இருந்தாலுமே மக்கள் எல்லாருமே அனிமேட்டட் மூவிஸை நல்லாவே விரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கறதுல there is no doubt about it. அண்ட் நீங்க எப்பயாவது அனிமேட்டட் மூவிஸ்லாம் என்ன, அதெல்லாம் எப்படி செய்யறாங்க அப்படின்னு எப்பயாவது பார்த்தது அனலைஸ் பண்ணது உண்டா? நான் அனலைஸ் பண்ணிருக்கேங்க. அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இமேஜஸ் எடுத்து நல்லா ஃபாஸ்டா டிஸ்பிளே பண்ணி பாருங்களேன், அது நம்மளுக்கு அனிமேட்டடா தான் தெரியும். அண்ட் ஃபாஸ்டா அப்படிங்கறத சொல்றதை விட ராபிடா தான் சொல்லணும். அதாவது நீங்க எந்த அளவுக்கு ராபிடா மூவ் பண்றீங்கன்னா ஒரு இல்லூஷனே கிரியேட் ஆகணும், அந்த அளவுக்கு நீங்க ராபிடா மூவ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி அவ்வளோ ராபிடா கிரியேட் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு அனிமேட்டட் சீன் கிடைக்கும். சொல்லு, சீக்கிரமா சொல்றா, டைம் ஆகுதுல. முதல்ல காட்டுனீ அதை எடுத்துக்க. விலை ரொம்ப ஜாஸ்திப்பா. வாழ்க்கையில ஒரு முறை தானே வாங்குறோம், அதனால விலையை பத்தி யோசிக்காத. என்ன இது? பாம் பாம் ஓடு ஓடு. இன்னைக்காவது கரெக்ட் டைம்க்கு வா, இல்லனா பேச மாட்டேன். இந்த அனிமேட்டட் மூவி அண்ட் 3D வெர்ஷன் ஆஃப் த மூவிஸ்னுடைய சக்சஸ்னால தான் இன்னைக்கு இருக்கிற மூவி மேக்கர்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி படங்கள் தரத்துக்கு ட்ரை பண்றாங்க. என்ன, ஜஸ்ட் மேக்கர்ஸ் மோர் என்டர்டைன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதே மாதிரி அனிமேட்டட் மூவிஸ்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு த்ரில்லிங் ஃபேக்டர் இருக்கும். வேற 3D வெர்ஷன் ஆஃப் த மூவிஸ்லாம் பாக்குற மக்களோட நல்லாவே கனெக்ட் ஆயிட்டு நம்மளுடைய கற்பனை சக்திக்கும் தாண்டி நடக்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு காட்டும். குறிப்பா பேர்ட்ஸ் கேன் டாக், டாக்ஸ் கேன் சிங், இல்லனா சன் சிரிக்கலாம், இந்த மாதிரியான நம்மளுக்கு காட்டினதெல்லாம் இந்த 3D வெர்ஷன் ஆஃப் த மூவிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதே மாதிரி
டெக்னாலஜி கூட நல்ல தங்கச்சுரங்கம் மாதிரி அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி தோண்ட தோண்ட தங்கச்சுரங்கம்ல இருந்து தங்கம் கிடைச்சிட்டே இருக்குமோ அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் நிறைய இவால்வ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த மாதிரியான ஒரு இவால்விங் டெக்னாலஜிக்கு நம்ம தேங்க் பண்ணணும். ஏன்னா இதனாலதான் நம்மளுக்கு அனிமேட்டட் மூவிஸ், 3D வெர்ஷன் ஆஃப் த மூவிஸ் இதெல்லாம் கிடைக்குது. அண்ட் குறிப்பா 3D வெர்ஷன் ஆஃப் த மூவிஸ் எல்லாமே வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு கேரக்டர் வந்து பாக்குற ஆடியன்ஸோட நல்லாவே கனெக்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி வாங்க, இப்ப நம்மளுக்காக ஒரு சுவாரஸ்யமான சீன் வந்துட்டே இருக்கு, என்னன்னு பாப்போம் வாங்க. உடம்புல இருந்து ஏதாவது ஒரு சின்ன உறுப்பை கொடுத்துரு. என்னைய அடிக்கிறியா? உன்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்டா பதில் ஒழுங்கா வராது. உன்னை கொஞ்சம் வித்தியாசமா விசாரிக்க போறேன். உன்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க சைனீஸ் ஸ்டைல்ல நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன். இன்னும் 5 நிமிஷத்துல உன் கை நடுங்க ஆரம்பிக்கும். 10 நிமிஷத்துல மரத்து போயிடும். 15வது நிமிஷத்துல எங்க போயிடுச்சு லைட்டர்? உனக்கு தெரியாமலேயே உன் பாக்கெட்ல இருந்து சுட்டுட்டேன். கொன்னுடுவேன். மரியாதையா அதை தரப்போறியா இல்லையா? நான் தானே வேணும் உனக்கு? யாரே சுயங்கமா? இனி நாம பேசி தீர்த்துக்குவோம். இங்க பார், நான் தான் டொன்ஹாங் இதயத்தை கண்டுபிடிச்சேன். அது ஷரீரா இருக்கிற இடத்துக்கு வழிகாட்டும். கொஞ்சம் யோசிச்சு பார். திறமை உன்கிட்ட இருக்கு, வசதி என்கிட்ட இருக்கு. கூட்டா சேர சொல்ற. இது நிஞ்சா, இது நிஞ்சா. உங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். அதாவது 1908ல வெளிவந்த எமிலி கால்ஸ் ஃபேண்டஸ்கமோரி அப்படின்ற ஒரு படம் தான் வந்து முதல் அனிமேட்டட் மூவியா ரிலீஸ் ஆச்சான். அதாவது ஹேண்ட் ட்ரான் டெக்னிக் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த அனிமேட்டட் மூவி வந்தது. ஓகே, வித் தட் நோட் ஐ வில் கேட்ச் யூ அட் தி அதர் எண்ட் ஆஃப் தி பிரேக் இன் 24 frames. கீப் வாட்சிங்.